ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவரைக்காய் முட்டை கூட்டு எப்படி செய்யுதுன்னு கேட்டிருந்தாங்க. அம்மா வந்து செஞ்சு காட்டுறேன்னாங்க. வாங்க போய் அம்மா கிட்ட கேட்கலாம். கோழி அவரைக்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கழுவி முட்டை 3 எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் 1 பொடியாக நறுக்கிக்கோங்க. தக்காளியும் பெரிய தக்காளி ஒரு சைஸு. தேங்காய் கொஞ்சமாக, நாங்கள் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகணும் தேவையில்லை, ஒரு கண்ணாடி பதம் வந்தாவே போதும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் போதும். ஈஸி தாங்க, ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரசத்துக்கு சூப்பராக இருக்கும், சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டால் போதும். அது பச்சை வாசம் போனோடனே தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வச்சு அதுக்கு உப்பு போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா தக்காளி உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்குறதுக்கு. அப்புறம் அவரைக்காவை பொடியை நறுக்குனது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா அவரைக்காய், இதுக்கு கோழி அவரைக்கான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நான் காரத்துக்காக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னு சொன்னோன்னா காரம் கம்மி பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் தான் போட்டேன். கொஞ்சம் காரம் வேணும்னா ஒரு 1.5 ஸ்பூன் போடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் செய்ய போகிறேங்க கூட்டு. தேங்காய் அரைக்காமல் செய்யலாம், அரைச்சி ஊற்றாமல் செய்யலாம். ஆனால் காய் வகுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி. 5 நிமிஷத்தில் வெந்துடும் 3 காய். ஏன்னா பொடியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். நான் எல்லா காயுமே பொடியாக தாங்க நறுக்கி, பிள்ளைங்க அப்போ தான் சாப்பிடுவாங்க. அதனால் எல்லா காயுமே தேங்காய் நறுக்கி சும்மா கொஞ்சமாக தேங்காய் போட்டால் போதும். வெறும் தேங்காய் போட்டால் போதும், சோம்பெல்லாம் தேவையில்லை. காய் வெந்துருச்சான்னு பார்த்து நல்லா ஒரு பெரட்டிட்டு தேங்காய் அரைச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த ஜாரையும் அலசி கொஞ்சம் தண்ணியை விட்டு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாடு சாம்பார் தொட்டுக்கும் நல்லாயிருக்கும். முட்டை 3 முட்டை, உங்களுக்கு எத்தனை முட்டை வேணும் போட்டுக்கலாம். நான் 3 முட்டை தாங்க போட்டேன். முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றி ஒரு செகண்ட் அப்படியே இருக்கட்டும். அப்படியே திருப்பி அப்புறம் போட்டுக்கலாம். நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சிங்களா? அவ்வளோதான். இந்த கூட்டு செம்ம ஈஸியானதுங்க. ரெடி ஆகிடுச்சு பாருங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்க வேண்டியதுதான். எல்லாத்துக்குமே சூப்பராக, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் முட்டை கூட்டு போட்டு ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.